15,000 பிரைஸ் பட்ஜெட்டில் ஒரு சூப்பரான டிவைஸ் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா மோட்டோட G57 பவர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்குது. ஸோ இந்த டிவைஸ் நமக்கு 8+128 15,000 கிட்ட சேல் பண்ணுறாங்க. பேங்க் ஆஃபர் 2,000 வந்து இருக்குது. ஸோ ஃபைனலாக 13,000 அந்த ப்ரைஸிங் நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ அந்த ப்ரைஸிங்க்கு இந்த டிவைஸ் வாங்கலாமா? ஸோ ஃபுல்லாக பார்த்துடலாம். ஓகே, இதான் இந்த மோட்டோ G57 வர பாக்ஸ். இங்கே பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ள டிவைஸ் வந்து இருக்குது. அப்புறம் டாக்குமெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சிம் டூல் வந்து இருக்குது. Type-C to Type-C சார்ஜர் கேபிள் வந்து இருக்குது. தென் 33 வாட்ஸ்க்கான சார்ஜ் அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி பாக்ஸில் வரது இல்லை. நெக்ஸ்ட் இங்கே டிசைன் பொறுத்த வரைக்கும் இந்த டிவைஸ் நம்ம 3 கலர் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. இப்போ எங்கிட்ட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் கலர். இந்த டிவைஸோட பில் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் சைடு ஃப்ரேம் நமக்கு வந்து பிளாஸ்டிக் தான். இங்கே பேக் சைடில் நமக்கு வந்து இப்போ வீகன் லெதர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. தென் IP ரேட்டிங் பொறுத்த வரைக்கும் IP64 வந்து இருக்கு. இது கூட நமக்கு வந்து மிலிட்டரி ஸ்டாண்டர்ட் 810H அது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. தென் ஃப்ரண்ட் ப்ரொடக்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார்னிங்கோல 7i வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஓவரால் இங்கே டிசைன் அண்ட் பில் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் சூப்பராகவே இருக்கு. நெக்ஸ்ட் இங்கே டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.72 inches ஃபுல் HD + IPS LCD டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. தென் இது கூட நம்ம 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வந்து இருக்கு. இங்கே பீக் பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் 1050 nitsக்கான பீக் பிரைட்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டிவைஸ் இன்டோர் அண்ட் அவுட்டோர் டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் லெவல் நல்லாவே இருக்கு. இங்கே டிஸ்பிளேயோட பெசல்ஸ் பொறுத்த வரைக்கும் மேலேயும் கீழே வந்து பார்த்தா கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு. யூடியூப் அண்ட் நெட்ஃப்ளிக்ஸில் நமக்கு வந்து HDR வீடியோஸ்லாம் ப்ளே பண்ணி பார்க்க முடியாது. தென் நீங்கள் டிஸ்பிளேல நமக்கு வந்து இப்போ ஸ்மார்ட் வாட்டர் டச் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சில டிவைஸ்லாம் வந்து பார்த்துருப்போம் நம்ம தண்ணி பட்டுச்சு அப்போ டச் கரெக்டாக ஒர்க் ஆகாது. இந்த டிவைஸ் டிஸ்பிளே தண்ணி இருந்தாலும் நம்ம டச் எல்லாம் வந்து இப்போ பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. ஓவரால் 15,000 பிரைஸ் ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இந்த டிவைஸ்லையும் நமக்கு வந்து AMOLED டிஸ்பிளே வந்து வரதில்லை. LCD டிஸ்பிளே தான் வருது. இங்கேயும் நமக்கு LCD டிஸ்பிளே தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் Snapdragon 6S Gen 4 வந்து கொடுத்துருக்காங்க. இது நமக்கு LPDDR4X ஆன RAM வந்து இருக்குது. தென் UFS 2.2 வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இங்கே ஆண்ட்ராய்ட் ஸ்கோர் செக் பண்ணும்போது நேரே ஒரு 8.3 lakhs ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சி. தென் CPU த்ராட்லிங் டெஸ்ட்டில் நமக்கு 84% ஸ்டெபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சி. இது நம்ம Geekbench-ஓட ஸ்கோர் வந்து பாருங்கள். இது நம்ம 3D டெஸ்டர்ஸோட ஸ்கோர் வந்து பாருங்கள். இங்கே பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் டே டு டே யூசேஜில் வந்து பார்த்தா எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது. நம்ம ஆப் அதிக டைம் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறோம். தென் மல்டி டாஸ்கிங் பண்ணும்போது வந்து பார்த்தா பெருசாக எதுவும் ப்ராப்ளம் வந்து கிடையாது. ஸோ குறிப்பாக கேஷுவல் யூசேஜுக்கு இந்த பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக நல்லாவே இருக்கும். ஸோ இங்கே கேஷுவல் யூசேஜ் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக நீங்கள் கால்ஸ் அதிகமாக பேசுறது, வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி அதிகமாக யூஸ் பண்ணுற போது இந்த பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு போதுமானதாக வந்து இருக்கும். இங்கே BGMI நம்ம 60 FPS விளாண்டுக்க முடியும். கேம் பிளேக்கு வேண்டிய டிவைஸ் சூஸ் பண்ணாதீங்க. கேஷுவல் யூசேஜுக்கு பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் பேட்டரி பொறுத்த வரைக்கும் நம்ம 7000 mAh ஒரு பெரிய பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. 33 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்குது. இங்கே சார்ஜ் அடாப்டர் நம்ம பாக்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த டிவைஸ் நமக்கு வந்து 0-100% ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு வந்து பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம டிவைஸ் வந்து சார்ஜரில் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. 1%க்கான சார்ஜ் வந்து இருக்குது. இப்போ நமக்கு 100% ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ கரெக்டாக 10 minutes ஆச்சு. 30% ஏறி இருக்குது. தென் 20 minutes 22%, 30 minutes 32%, 40 minutes 43%, 50 minutes 53%. தென் இப்போ கரெக்டாக 1 hour ஆச்சு. 63% வந்து ஏறி இருக்குது. தென் கரெக்டாக 1 hour 10 minutes வந்து 72%. தென் ஃபைனலாக இந்த டிவைஸ் நமக்கு 100% சார்ஜ் ஃபுல் ஆகிறதுக்கு 1 மணி நேரம் 42 நிமிஷம் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆகுது. இப்போ இந்த டிவைஸோட சார்ஜிங் டெஸ்ட் வந்து பார்த்துருப்பீங்க. இந்த டிவைஸ் நம்ம ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு 1 மணி நேரம் 42 நிமிஷம் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆகுது. இங்கே ஸ்க்ரீன் ஆன் டைம் பொறுத்த வரைக்கும் ஈஸியாக 9 to 10 hours மேலே நமக்கு வந்து பார்த்தா கிராஸ் ஆகுது. நீங்கள் கேஷுவலாக யூசேஜ் பண்ணீங்க அப்படின்னா 2 daysக்கான பேட்டரி பேக்கப் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். இல்லை நீங்கள் கொஞ்சம் ஹெவியாக யூஸ் பண்ணாலும் 1 dayக்கான பேட்டரி லைஃப் கண்டிப்பாக வந்து பார்த்தா கிடைக்கும். பேட்டரி பேக்கப் இந்த டிவைஸ் சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் டிவைஸோட பிளேஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் டாப்பில் நமக்கு டால்பி அட்மாஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் அது பக்கத்தில் மைக் வந்து இருக்குது. தென் லெஃப்ட் சைடில் நமக்கு வந்து சிம் ஸ்லாட் வந்து இருக்கு. இது நம்ம ஓபன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இங்க 2 சிம் வந்து போட முடியும். மெமரி கார்டு சப்போர்ட் வந்து கிடையாது. கீழ பாட்டம்ல நமக்கு வந்து ஹெட்ஃபோன் ஜாக் வந்து இந்த டிவைஸ்ல வந்து கொடுத்திருக்காங்க. தென் அது பக்கத்துல மைக் வந்து இருக்கு. தென் Type-C போர்ட் வந்து இருக்கு. தென் அது பக்கத்துல ஸ்பீக்கர் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இந்த டிவைஸ் நம்ம டுவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் வந்து இருக்கு. சவுண்ட் அவுட்புட் கண்டிப்பா நல்லாவே இருக்கு. தென் ரைட் சைடுல நமக்கு வந்து வால்யூம் பட்டன் வந்து இருக்கு. அது கீழ பவர் பட்டன் வந்து இருக்கு. அந்த பவர் பட்டன்ல ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து கொடுத்திருக்காங்க. அந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ரொம்ப ஃபாஸ்ட் அண்ட் அக்யூரேட்டாவே இருக்கு. நெக்ஸ்ட் நெட்வொர்க் கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் 11 5G பேண்ட் வந்து கொடுத்திருக்காங்க. சோ 5G நல்லா ப்ராப்பரா வந்து பார்த்தா கிடைக்குது. எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது. இது கூட Bluetooth 5.1 வந்து இருக்கு. Wi-Fi 6 வந்து இருக்கு. NFC இந்த டிவைஸ்ல வந்து கிடையாது. நெக்ஸ்ட் இங்க சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் Hello UI based on Android 16 வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. இந்த டிவைஸ் நமக்கு Android 17 மட்டும் தான் வந்து பார்த்தா கிடைக்கும். தென் 3 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி பேட்ச் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க ப்ளூடூத் பொறுத்த வரைக்கும் நம்ம பெருசா வந்து பார்த்தா கிடையாது. ஒரு 3-4 ஆப்ஸ் இருக்கு. பட் நம்ம மோஸ்ட் அன்இன்ஸ்டால் வந்து பண்ணிக்க முடியும். இங்க மோட்டோட சாஃப்ட்வேர் நியர்லி ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ ஃபீச்சர்ஸ் பெருசா நம்ம எதிர்பார்க்க முடியாது. உங்களால் நோட்டிஃபிகேஷன் சேஞ்ச் பண்றது, ஹோம் ஸ்கிரீன் கஸ்டமைஸ் பண்றது இந்த மாதிரி ஒரு சில விஷயத்தை மட்டும் பண்ணிக்க முடியும். தென் இது கூட நமக்கு வந்து மோட்டோட கெஸ்டர்ஸ் வந்து இருக்கு. அதுக்கப்புறம் மோட்டோட ஃபேமிலி ஸ்பேஸ் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் நல்லா க்ளீனாக இருக்கு. நெக்ஸ்ட் இங்கே கேமரா பொறுத்த வரைக்கும் பேக்ல 3 கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே 50 மெகாபிக்சலுக்கான ஒரு மெயின் கேமரா வந்து இருக்கு. தென் ஒரு 8 MP-க்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் வந்து இருக்கு. 2-in-1 ஒரு ஆம்பியன்ட் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல உங்களுக்கு 8 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா வந்து இருக்கு. தென் வீடியோ ரெக்கார்டிங் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல 2K 30 fps எடுத்துக்க முடியும். ஸோ இந்த டிவைஸ்ல எடுத்து சில கேமரா சாம்பிள்ஸ் வந்து பாருங்க. ஓகே, இந்த போட்டோஸ் எல்லாமே மெயின் கேமரா எடுத்தது. அவுட்புட் எந்த அளவுக்கு இருக்குன்னு வந்து பாருங்க. இங்கே நம்ம போட்டோஸ்ல வந்து பார்த்தா கலர்ஸ் கொஞ்சம் சேச்சுரேட் ஆன மாதிரி வந்து
வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே போர்ட்ரேட் எடுத்தது. இங்கே ஹெச்டிஎக்ஸ்னு ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே நம்ம அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் எடுத்த ஃபோட்டோஸ். நம்ம செல்ஃபியில் எடுத்த ஒரு சில போர்ட்ரேட் இமேஜஸ் வந்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தென் லோ லைட்டில் இமேஜஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. ஸோ கேமரா இந்த டிவைஸ் நல்லா டீசெண்டாக இருக்குது. இந்த வீடியோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமரா ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இங்கே ஃபுட்டேஜோட குவாலிட்டி வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த வீடியோ நம்ம பேக் கேமராவில் 2K 30fps ஷூட் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ நம்ம அல்ட்ரா வைட் ஆங்கிளில் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ நான் 1 தென் 2x நமக்கு அவுட்புட் வந்து பாருங்கள். நமக்கு கலர்ஸ்லாம் வந்து பார்த்தா கொஞ்சம் சேச்சுரேட் ஆகிற மாதிரி இருக்குது. ஃபைனலாக ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் இந்த டிவைஸ் நமக்கு ஒரே ஒரு ரேம் வேரியன்ட் தான் அவைலபிளாக இருக்குது. 8+128 நமக்கு வந்து 15,000 கிட்ட சேல் பண்ணுறாங்க. பேங்க் ஆஃபர் 2,000 வந்து இருக்குது. ஸோ ஃபைனலாக 13,000 அந்த ப்ரைஸிங் நமக்கு வந்து பார்த்தா கிடைக்குது. ஸோ இந்த ப்ரைஸிங் இந்த டிவைஸில் வந்து பார்த்தா பெருசாக குறை சொல்கிற அளவுக்கு எதுவுமே வந்து பார்த்தா கிடையாது. ஆனால் இந்த டிவைஸில் வந்து இப்போ டிசைன் நல்லா இருக்குது, டிஸ்பிளே நல்லா இருக்குது. இங்கே நமக்கு ஒரு 7 mAh பெரிய பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் கொஞ்சம் கேஷ்லோ யூசேஜ் பண்ணும்போது 2 daysக்கான பேட்டரி லைஃப் வந்து பார்த்தா கிடைக்கும். அண்ட் பர்ஃபார்மன்ஸ்க்கு Snapdragon 6H Gen 4 வந்து கொடுத்துருக்காங்க. டே டு யூசேஜுக்குலாம் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராகவே இருக்கும். ஸோ கேமராவும் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வந்து பார்த்தா கண்டிப்பாக நல்லா தான் இருக்குது. ஸோ மோஸ்ட்டாக குறை சொல்கிற அளவுக்கு இந்த டிவைஸில் வந்து இப்போ எதுவுமே வந்து கிடையாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பேங்க் ஆஃபரில் யூஸ் பண்ணி 13,000 அந்த ப்ரைஸிங் வாங்க கண்டிப்பாக நல்ல ஒரு வேல்யூ ஃபார் மணியாகவே இருக்கும். இந்த டிவைஸ்க்கான பை லிங்க் வந்து பார்த்தா கீழே வியூ ப்ராடக்ட்ல வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஓகே ஸோ கைஸ், ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. தென் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்கிற பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். நீங்கள் சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.